Example 1.26. In a T20 match, Chennai Super Kings need just 6 runs to win with 1 ball left to go. இந்த லாஸ்ட் ஓவர், அதாவது ஒரு T20 மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு 6 ரன் வேணும். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் இருக்குது. அந்த ஒரே ஒரு பாலில் 6 ரன் அடித்தா வின்னு. பவுலர் வந்து பவுல் பண்ணுறாரு. பேட்ஸ்மேன் அந்த பாலை வந்து ரொம்ப ஹைட்டாக ஹிட் பண்ணுறாரு, ஓங்கி அடிக்கிறாரு. பால் ஹைட்டில் போகுது. The ball travels along the path in a vertical plane. Then the equation of the path is, அந்த பால் வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் பிளேனில் பாத் ஆகுது. ஈக்குவேஷன் அந்த வெர்டிக்கல் பிளேனில் போயிட்டுருக்குது. ஸோ அந்த போகக்கூடிய பாத்துக்கான ஈக்குவேஷன், அந்த பாதைக்கான சமன்பாடு பார்க்குறோம். அந்த பால் போன பாதைக்கான சமன்பாடு y = ax² + bx + c with respect to xy coordinate. And the ball travels through the points. இந்த பால் எங்கெல்லாம் எந்த பாயிண்டில் த்ரூ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,8, 20,16, 40,22 அப்படிங்கிற பாயிண்டில் பாஸ் ஆகி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்குது. கேன் யூ கன்க்ளூட் தட் சிஎஸ்கே ஒன் த மேட்ச்? அதாவது சிஎஸ்கே வந்து மேட்சை வின் பண்ணுமா அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி சொல்லணும். அண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். All the distance are measured in meters and the meeting point of the plane of the path with the furthest boundary line is 70,0. இந்த boundary line பார்த்தீங்கன்னா 70,0ங்கிறது தான் boundary line. அந்த பால் பாஸ் ஆன பாத்துக்கான ஈக்குவேஷன், இந்த பால் ட்ராவல் ஆன பாத்தோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y = ax² + bx + c கொடுத்துருக்காங்க. அந்த பால் பாஸ் ஆன பாயிண்ட், பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 10,8, 20,16, 40,22 இந்த 3 பாயிண்ட்டையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 3 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த அன்னோன் வேரியபிள் ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறமே இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து ஏபிசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுண்டரி லைனுக்கான பாயிண்ட் 70,0 சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸுக்கு பதிலாக 70, ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ இப்போ 17 அப்ளை பண்ணுறோன்னா ஒய்யோட வேல்யூ 0 கிடைக்குது. ரைட் சைடில் வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு பவுண்டரி லைன் மேலேயே விழுந்துருச்சு. பால் வந்து கரெக்டாக பவுண்டரி லைன் மேலேயே விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்துட்டு ஒன்றாவது 6 ஆகிருக்கலாம், இல்லை கேட்ச் ஆகிருக்கலாம். கரெக்டாக பவுண்டரி லைனில் யாராவது இருந்தால் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. மைனஸில் நெகட்டிவ் ஆன்சர், எக்ஸோட வேல்யூ 70 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் ஆன்சர் வருதுன்னா பவுண்டரி லைனுக்கு போயிருக்காது, முன்னாடியே விழுந்திருக்கும். ஒருவேளை கேட்சாக இருக்கலாம் அல்லது 6 போகாமல் வந்திருக்கும். மேட்ச் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. எக்ஸோட வேல்யூ 70 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ மோர் தென் 0, 0க்கு மேலே 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 6 பவுண்ட்ரியை தாண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 6க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ 70 அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ மோர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அந்த பால் வந்துட்டு 6 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது மேட்ச் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் இந்த ஈக்குவேஷனில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பண்ணும்போது 10,8னா xyன்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஸோ 100a + 10b + c = ஒய்யோட வேல்யூ 8. இந்த மாதிரி பண்ணிட்டோம். 3 ஈக்குவேஷனையும் எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த 3 பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசியோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதியிருக்கிறோம். ax = b ஃபார்மேஷனுக்கு பிரித்து எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிராமர் ரூல் வேணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு டெல்டா தேவை. டெல்டா அப்படிங்கிறது இந்த ஏ மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட். இப்போது 100, 10, 1, 400, 21, 1600, 41. ஸோ இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும்னா ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருந்து என்ன பண்ணலான்னா, இங்கே ஃபஸ்ட் காலத்தில் எல்லாம் இருந்துச்சோ 100 காமனாக இருக்குது. ஸோ 100 எடுத்துடலாம். செகண்ட் காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா 10 காமனாக இருக்குது. ஸோ 10 வெளியே எடுத்துடலாம். எடுத்தோன்னா மீதி எவ்வளோ இருக்கும்னு பாருங்கள். இங்கே 1, 4, 16. செகண்டில் 1, 2, 4. தேர்டில் 1, 1, 1. தேர்ட் காலம் அப்படியே இருக்கும். இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 100 × 10 பார்த்தீங்கன்னா 1000 இன்ட்டு இதோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய டிட்டர்மெண்ட் பார்க்குறோம். 1 இன்ட்டு இந்த காலம் ரோ எலிமினேட் ஆச்சுன்னா 2 - 4. 2 - 4 பார்த்தீங்கன்னா -2. அடுத்து -1 இன்ட்டு இந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணோன்னா 4 - 16. 4 - 16 பார்த்தீங்கன்னா -12. அடுத்து +1 இன்ட்டு இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணோன்னா 16 - 32. 16 - 32 பார்த்தீங்கன்னா -16. இப்போது வெளியே ஒரு 1000 இருக்குது. 1000 இன்ட்டு இங்கே உள்ளார 1 × -2 -2. -1 × -12 +12 ஆகும். இங்கே -16. இப்போது -16 -2 ஆட் பண்ணோன்னா
18 மைனஸ் 18 ப்ளஸ் 12 எல்லாம் வச்சுன்னா 6 ஆகும். மைனஸ் 18 ப்ளஸ் 12 மைனஸ் 6 இல்லையா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 6, வெளியே ஒரு 1000 இருக்குது. இப்போது மைனஸ் 6 × 1000 பார்த்தீங்கன்னா மைனஸ் 6000 அப்படின்னு ஆகும். இது டெல்டானுடைய வேல்யூ. டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் 6000 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி டெல்டா அன்னோன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஏ. அப்போது டெல்டா ஏ வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் காலம் ஆஸ் இட் இஸ், ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் எழுதணும். 8, 16, 22. செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் 10, 20, 40. தேர்ட் காலம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் காலத்துலேருந்து 2 காமன் எடுக்கலாம். எல்லாம் செகண்ட் டேபிள் இருக்குது. செகண்ட் காலத்துலேருந்து 10 காமன் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா 2 போச்சுன்னா 4, இங்கே 8, 11. செகண்ட் காலத்தில் 10 எடுத்துட்டோம். அப்போ 1, 2, 4. தேர்ட் காலம் 1, 1, 1 இருக்கும். 2 × 10 பார்த்தீங்கன்னா 20. அப்போ 20 இன்ட்டு இங்கே 4 இன்ட்டு இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணால் 2 - 4. 2 - 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -2. அடுத்து -1 இன்ட்டு இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணால் 8 - 11. 8 - 11 இஸ் -3. அடுத்து +1 இன்ட்டு இந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணோன்னா 8 × 4 32. 32 - 12 10. 32 - 22. 22 is 10. இப்போ 20 × 4 × -2 -8. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆகிடும். +10. இப்போ 10 + 3 13. 13 - 5 13 - 8 5. 5 × 20 பார்த்தீங்கன்னா 100. அதாவது டெல்டா ஏவோட வேல்யூ 100. ஓகே. அடுத்து தேர்டு டெல்டா பி. டெல்டா பின்னா ஃபஸ்ட் காலம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட் காலம் அப்படிங்கிறது 100, 400, 1600 அப்படியே இருக்கும். செகண்ட் காலத்துக்கு பதிலாக இந்த ரைட்டில் கான்ஸ்டன்ட் 8, 16, 22. தேர்ட் காலம் ஆஸ் இட் இஸ் 1, 1, 1 இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து நம்ம 100 எடுக்கலாம். செகண்ட் காலத்துலேருந்து 2 காமன் வெளியே எடுக்கலாம். எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் காலம் 100 போச்சுன்னா 1, 4, 16. செகண்ட் காலத்தில் 2 காமன் எடுத்து வச்சிட்டோம். அப்போ 4, 8, 11. தேர்ட் காலம் ஆஸ் இட் இஸ் 1, 1, 1 அப்படி இருக்கும். ஓகே. என்ன 100 × 2 பார்த்தீங்கன்னா 200. 200 × 1 ஃபஸ்ட் ரோ இந்த இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 × இந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணால் 8 - 11 -3. -4 × இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணால் 44. இந்த காலம் செகண்ட் -4. -4னா இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ணுவோம். இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணால் 4 - 16. 4 - 16 இஸ் -12. இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணால் 4 - 16. 4 - 16 -12. அடுத்து +1 × இந்த ரோ காலம் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணோன்னா 44 - 16 × 8 பார்த்தீங்கன்னா 128 இல்லையா? 16 × 8 128. அப்போ 44 - 128. 44 - 128 பார்த்தீங்கன்னா -84. 44 - 128 பார்த்தீங்கன்னா -84. ஓகே. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா 200. 1 × -3 -3. -to ப்ளஸ் ஆகிடும். 4 × 12 48. +× -84. போய் -84 -3 -87. -87 + 48. -87 + 48 பார்த்தீங்கன்னா -39. இப்போ 200 × -39 that is equal to 39 × 2 78. ஸோ -7800. அதாவது டெல்டா பியினோட வேல்யூ del b equal to -7800. ஓகே. சேம் அதே மாதிரி del c equal to ஃபஸ்ட்டு காலம் ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும் 100, 400, 1600 அப்படி இருக்கும். செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் 10, 20, 40 அப்படி இருக்கும். தேர்ட் காலத்துக்கு பதிலாக 8, 6, 22 அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் காலத்தில் 100, செகண்ட் காலத்தில் 10, தேர்ட் காலத்தில் 2 இது எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம். எடுத்தோன்னா மீதி ஃபஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா 1, 4, 16 இருக்கும். செகண்ட் காலத்தில் 1, 2, 4,
தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா 2 காமன் எடுத்துச்சுன்னா 4 8 11. இதனுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ பார்க்கலாம். 10 into 2 20, 20 into 100 பார்த்தீங்கன்னா 2000. 2000 into ஃபஸ்ட்டு காலம் இந்த ரோ காலம் எலிமினேட் பண்ணால் அதாவது 1 into இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணால் 22 minus 32. 22 minus 32 is minus 10. அடுத்து minus 1 into இந்த காலம் ரோ எலிமினேட் பண்ணோன்னா 44 minus 128. 44 minus 128 minus 84 plus 4 into the column row element பண்ணா 16 minus 32 is minus 16. அப்போ 2000 into 1 into minus 10 minus 10 இங்கே minus 1 into minus 84 plus 84 plus into minus 4 into 16 is 64. ஸோ இப்போ எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 2000 into 84 minus 64 minus 10 minus 74. இப்போ 84 minus 74 பார்த்தீங்கன்னா 10. இப்போ 2000 into 10 பார்த்தீங்கன்னா 20,000. அதாவது டெல்டா சியோட வேல்யூ டெல்டா சி ஈக்குவல் டு 20,000. ஓகே, இப்போ டெல்டா ஏ டெல்டா பி டெல்டா சி மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசியோட வேல்யூ வேணும். ஏக்கான ஃபார்முலா டெல்டா ஏ பை டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. டெல்டாவோட வேல்யூ -6000 ரெண்டு ஜீரோ இங்கே 2 ஜீரோ கட் பண்ணிட்டோன்னா -1/60. பியோட வேல்யூ வேணும்னா டெல்டா பி பை டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு -7800 by -6000. 2 0 கட் பண்ணிடலாம். மைனஸ் கட் பண்ணிடலாம். 6ஆல் இங்கே 13 டைம்ஸ் இங்கே 10 டைம்ஸ். அப்போது 13/10. அடுத்த தேர்ட் ஒன் சி ஈக்குவல் டு டெல்டா சி பை டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா சி இஸ் 20,000 by -6000. 3 0 கட் பண்ணிடலாம். 20க்கு 10 டைம்ஸ் 2ஆல் 10 டைம்ஸு இங்கே 3 டைம்ஸ் இங்கே ஒரு மைனஸ் போட்டாச்சுன்னா கீழே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ -10/3. ஓகே, இப்போ ஏபிசியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அதை எடுத்து அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். எந்த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ax² + bx + சியோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோன்னா ஒய் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ -1/60 into x² plus b ஓட வேல்யூ 13/10x plus into minus c ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -10/3. ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் -10/3h. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ இந்த கடைசி கிடைச்ச ஈக்குவேஷனில் அந்த பவுண்டரி லைனுக்கான பாயிண்ட் பவுண்டரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70,0 at the point 70,0 இந்த லைன் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 70,0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது xyன்னு வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸுக்கு பதிலாக 70 அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போது -1/60 into 70² 70 into 70 இல்லையா. அடுத்து ப்ளஸ் 13/10 into எக்ஸோட வேல்யூ 70 -10/3 which is equal to yக்கு பதிலாக 0. இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். 7 7 சார் 49 இன்ட்டு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. 49 into 10 490 -490. இப்போ -490/6. இங்கே 1 into 70 + 21 70 + 21 91. அடுத்தது -10/3 = 0. ஸோ இப்போ அதோடைய எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் 6 எடுத்துக்கலாம். எல்சிஎம் 6 எடுத்தோன்னா இங்கே -490 + 6 into 91
6 into 91 is 546. 6 into 91 is 546 மைனஸ் இங்கே 3 இருக்குது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும். இப்போ 20. 2 into 10 வந்துட்டு 20 ஈக்குவல் டு 0. இது சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இந்த 6 அங்கே போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸுக்கு மட்டும் நம்ம வேல்யூ கொடுத்துடலாம். எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது ஒய் எவ்வளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ 17 கொடுக்கும்போது 0 கிடச்சிதுன்னா பவுண்டரி லைனு. நம்ம எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்கும்போது -490 -20 -490 -20 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 510. இப்போது 546 - 510/6 36/6 which is equal to 6. ஸோ அப்போது நம்ம எக்ஸுக்கு 70 கொடுக்கும்போது if x equal to 70 then y equal to 60. ஒய்யோட வேல்யூ 6. 60க்குள்ள 6. இப்போ 6னா என்ன அர்த்தம்னா மோர் தென் 0. 0 விட அதிகமாக இருக்குது. பவுண்டரி லைன் 70,0. இப்போ 70,1 அப்படின்னாவே நமக்கு 6 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் 6 போயிருக்கும். ஒய்யோட வேல்யூ 6ன்னு ஆகுது. இப்போது 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் பால் அவே ஃப்ரம் த பவுண்ட்ரி அப்படின்னு எழுதிடலாம். the ball is away from the boundary. the ball is 6 meter away from the boundary எழுதிடலாம். the ball is 6 meter away from the boundary. அப்போது it is a 6 இல்லையா. the last ரன் பார்த்தீங்கன்னா it goes to 6 run. it goes to 6 runs. so 6 run அடிச்சாச்சுன்னா CSK won the match. therefore CSK won the match. அப்படின்னு எழுதலாம். இதுதான் கன்க்ளூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா the ball is 6 meter away from the boundary. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 70 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 6 கிடச்சிது. therefore the ball is 6 meter away from the boundary line. ஸோ it goes to 6 runs. ஸோ கண்டிப்பாக அது 6 ரன் ஆகிடுச்சு. லாஸ்ட் பாலில் 6 ரன் அடித்தா CSK 1 சொல்லிட்டாங்க. ஸோ CSK won the match. கன்க்ளூட் பண்ணிடலாம்.